திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு விவாத அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் அடுக்குமாடி கட்டிடம் அப்பளம் போல சரிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை இந்த நிமிடம் வரை 33. இந்த எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்பது நம் அனைவருக்கும் வேதனை தரக்கூடிய ஒரு செய்தி. தென்னிந்தியாவில் நடந்த மிகப்பெரிய விபத்துகளில் இது ஒன்று என்று ஊடகங்களால் வர்ணிக்கக்கூடிய இந்த விபத்துக்கான காரணம், அலட்சியப்படுத்தியது யார் என்ற விவரங்களை விரிவாக ஊடகங்களிலும் செய்திகளிலும் நாம் கடந்த 2-3 நாட்களாக பார்த்து வருகிறோம். அனுமதி வழங்கியதில் தவறு இல்லை. கட்டிட நிறுவனத்தினர் தெரிந்தே பல விதி மீறல்களை செய்திருக்கிறார்கள். அமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சரல் டெபிசிட்ஸ், பல குறைபாடுகள் இருக்கலாம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். விரிவான விசாரணை தேவை என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. வேகமாக நகர்மயமாகி வரக்கூடிய மாநிலமான தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் ஏறத்தாழ 50% பேர் நகரங்களில் வசிக்கிறார்கள். நகரங்களை நோக்கி மக்கள் இடம்பெயர்வது வருங்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்கிற ஒரு யதார்த்தமான நிலையில் இதுபோன்ற அடுக்குமாடி கட்டிடங்களுக்கான தேவைகளும் கூட அதிகரிக்கத்தான் போகின்றன. இதுபோன்ற விபத்துகள் இனியும் நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? இந்த விபத்திலிருந்து அரசு, கட்டுமானத்துறையினர், முதலீட்டாளர்கள், பொதுமக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இடம்பெயர்ந்து வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான உத்தரவாதமான வாழ்க்கை நிலைக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த அமர்வில் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் இந்திய கட்டுமான நிறுவனங்களின் சங்கங்களின் கிரெடாய் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் திரு ஆர் குமார், பொருளாதார அறிஞர் டாக்டர் ஜெயரஞ்சன், கட்டிட வடிவமைப்பு கலை வல்லுநர் திரு ராஜா ஷியாம் சுந்தர், தொழில் ஆலோசகர் திரு NS வெங்கட்ராமன். கேள்விகளோடு பார்வையாளர்கள் நாம் விவாதிக்கலாம். வணக்கம். இந்த விபத்து நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல தென்னிந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. உயிர்ப்பலி ஒருபுறம், எதிர்பாராத நடந்த ஒரு கோரமான விபத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இது பலருக்கும் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். முதலீட்டாளர்களுக்கு, அதிலே வேலை செய்தவர்களுக்கு ஒரு விதமான எண்ணத்தை தந்திருக்கும், அதனுடைய உறவினர்களுக்கு ஒரு விதமான எண்ணத்தை தந்திருக்கும், இந்த துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களை போன்றவர்களுக்கு ஒரு விதமான எண்ணத்தை தந்திருக்கும். முதலில் இதில் யார் தவறு செய்தார்கள் என்ன என்பதை பற்றிலாம் விரிவாக செய்திகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அதற்குள் போகாமல் இந்த விபத்து உங்களுக்கு எத்தகைய உணர்வை தருகிறது என்பதை நால்வரும் பதிவு செய்யுங்கள். அதற்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். இந்த விபத்து உங்களுக்கு எத்தகைய உணர்வை தருகிறது? முதல்ல அதுல பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள், உயிர் இழந்த மற்றும் உடல் ஊனமுற்ற அந்த தொழிலாளர்கள் எந்த பாவமும் அறியாதவர்கள். அவர்கள் எந்த தவறும் கிடையாது. அந்த கூலி வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க வந்து வேலைக்கு வந்துட்டு அதுல வந்து இடிபாடுகள்ல சிக்கி உயிரிழந்தாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம். மன ரீதியாகவும் உள ரீதியாகவும் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். அதுதான் மனசை ரொம்ப உழுக்கிறது. திருரஞ்சன், இந்த கட்டிட துறைன்னு மட்டும் இல்லை, பல துறைகள்லையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நிலவில், சட்டங்களில் வந்து பல சட்டங்கள் இருந்தால் கூட சட்டங்கள் வந்து சரியான முறையில் நிறைவேற்றப்படலை அல்லது அதை பற்றி கண்டுக்காமல் விடப்பட்டிருக்கிறது தான் அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி ஒரு விபத்து, இந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு சூழ்நிலை நிலவும் தான் நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு விபத்து நடந்த இந்த ஒரு நேரத்தில் நாமும் இருக்கிறோம். நாமும் இதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா we are also part of this அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மிக வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கிறது. மொத்தமாக நம்மளுடைய சமுதாயமே ஒரு டிரெக்ஷன்லெஸ் போட்டாக மாறிவிட்டதோ, எதற்குமே ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக அங்கங்கே எல்லா டிரெக்ஷன்லையும் நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்று ஒரு அச்சத்தை தருகிறது. எப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த செய்தியை முதல்ல கேட்ட ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கோபம் தான் வந்தது.
அதாவது சிவில் இன்ஜினியரிங்கிறது கட்டிட பொறியாளர் ரொம்ப வளர்ந்த கலை. அதில் வந்து புரியாத ஒன்றுமே கிடையாது. நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் அதை படித்தவங்க இருக்காங்க, விவரம் உள்ளவங்க இருக்காங்க. இந்த நிலையில் இந்த மாதிரி ஒரு விவரம் நடந்திருக்குன்னா இது ஒரு பொறுப்பில்லாத முறையில் பொறியாளர்கள், அது அமைப்பாளர்கள், அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து நடந்துக்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எர்த்குவேக் வந்துன்னா, நில அதிர்வு வந்துன்னா கட்டடம் அப்படியே விழும். எர்த்குவேக் இல்லாமல் இந்த சிமெண்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அப்படி தானே விழாது. அது விழலைன்னா அடிப்படையாக ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. சாயில் ஃபவுண்டேஷன் செய்ய இல்லையா, அது மாதிரி இருக்கும். அது பொறியாளர்கள் தான் அதில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு என்னோட அபிப்பிராயம். அது அவங்க வந்து சமுதாயத்தோட கோபத்தை இன்னைக்கு ஆளாயிருக்காங்கிறது தான் உண்மை. இல்லை, ஒரு ஆர்கிடெக்ட்ன்ற முறையில் உங்களுடைய கவலையை பகிர்ந்தீங்க. 2 அம்சங்களை சொன்னீங்க. இன்றைக்கு இந்த துறையை சார்ந்த ஒருவராக பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எந்த இலக்கை நோக்கி போகிறோம் என்பதே தெரியாத ஒரு பாதையில போறோம். ஒரு தான் தோன்றித்தனமாக கூட நடந்து கொள்கிறோமோ அப்படின்ற எண்ணம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த எண்ணத்துக்கு நீங்க வர்றதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இது என்னுடைய துறையை வைத்து நான் சொல்லவில்லை, மொத்த சமுதாயத்தை வைத்து சொல்கிறேன். இப்பொழுது எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், தன்னுடைய பையன் பொறியாளராக வர வேண்டும் என்பதற்காக அவன் 20-25 மார்க்குகளே வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு தகப்பன் என்ன செய்கிறான், அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்க என் பையனை. தன்னொழுக்கம் நீங்க சொல்றது ஒரு விரிவான பொதுப்படையான ஸ்டேட்மெண்ட். அதாவது எல்லா துறைகளிலும் ஒழுக்க குறைவு வருகிறது, நாணய குறைவு இருக்கிறதுன்றது ஒரு பரந்துபட்ட ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த சம்பவத்துல ஏன் அப்படியான ஒரு உணர்வு உங்களுக்கு வருகிறது? அது மாதிரியான என்ஜினியர்ஸ் உருவாக்கப்படுகிறார்கள், அது மாதிரியான டாக்டர்ஸ்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அதில் அடிப்படை குறைந்து கொண்டே வருகிறது. அதனுடைய வெளிப்பாடுகளாக வெறும் ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சொசைட்டியாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதனை வைத்து பார்க்கும் பொழுது எல்லாமே எனக்கு எவ்வளவு பணம் வருகிறது, இதில் நான் எவ்வளவு சம்பாதிக்க போகிறேன், இதை வைத்து நான் இதனை எவ்வளவு பன்மடங்காக்கப் போகிறேன், இதை பற்றி மட்டுமே மக்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்களோ அப்படி என்று ஒரு கேள்விக்குறி வருகிறது. திரு குமார், நீங்களும் அடுக்குமாடி கட்டிடங்களை சென்னையில பல இடங்கள்ல கட்டி விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி வரக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஒரு லாப நோக்கத்திற்காக தரமற்ற பொறியாளர்களால் கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்றது மாதிரி அந்த பிரச்சனையை சுருக்கி பார்க்க முடியுமா? இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இவ்வளோ ஒரு சின்ன ஒரே ஒரு பார்வையில் அதை பார்த்துட முடியாது. இதுல என்னென்ன இது காரணம், எதனால இது நடந்தது அப்படிங்கிறது பல கோணங்கள்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு இது ஒண்ணுதான் காரணம் முக்கியமா. ஆனா ஏதோ ஒரு இடத்துல பணம் காரணமாக இருந்திருக்கிறது. எப்படி குறைந்த செலவில் கட்டிடத்தை கட்டலாம், அதுல நம்ம மிச்சம் பிடிக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க குறைந்த செலவில் விற்கிறாங்க. நான் எனக்கு இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறேன். மக்கள் குறைந்த விலையில கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு மக்களுக்கு. அந்த இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். அப்ப குறைந்த விலையில கொடுத்தா தான் மக்கள் வாங்குறாங்க. தரமான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட குறைந்த விலையில கொடுக்கிற பொழுது படித்தவர்கள் கூட அதுல போய் வாங்கியிருக்காங்க. இதுல படிச்சு பார்த்தேன், 86 அபார்ட்மெண்ட்ஸ்ல 72-74 அபார்ட்மெண்ட் வித்து போயிட்டு தான். அப்படின்னா மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், பொதுமக்கள் ஆதரவு இல்லாம எந்த ஒரு தொழிலும் வளர முடியாது. இதை வாங்கியிருக்காங்க. அப்ப ஒண்ணு அறியாமையினால வாங்கியிருக்கலாம். இந்த கட்டினவர் கூட நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இருந்தாலும் கூட விழுந்துடணுங்கிற எண்ணத்துல யாரும் கட்ட போறது இல்லை. ஏதோ நம்ம மிச்சம் பிடிச்சிடலாம், இல்ல அறியாமையினால செஞ்சிருக்கலாம். எனக்கு அவங்களுக்கு தொழிலே தெரியாம இந்த இன்ஜினியரிங், ஏன்னா மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படிங்கிறது, பல அடுக்குமாடி கட்டடம்ங்கிறது தொழில்நுட்பம் கொஞ்சம் நுண்ணியமான தொழில்நுட்பம். சாதாரண ஒரு வீடு கட்டுறது மாதிரி ஒரு கொத்தனார் வச்சு கட்டிட முடியாது. இதுக்கு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தேவை, ஃபவுண்டேஷன் அனாலிசிஸ், சாயில் அனாலிசிஸ், எப்படி சாயில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என்ன விதமான ஃபவுண்டேஷன் போடலாம், என்ன லோடு வருது. அத்தனை கோடி முதலீடு செய்து இந்த தொழிலில் ஈடுபடுறவங்க இந்த அடிப்படை விஷயங்கள்ல கவனம் செலுத்த மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? கவனம் செலுத்தலைன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம். அவங்களுக்கு வேணும்ட்டு அதை செய்ய போறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிஎம்டிஏ ரூலை வயலேட் பண்ணி கட்டிடுவாங்க. அது மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இப்போ அதெல்லாம் நிறைய குறைச்சிட்டு வருது. ஏன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு முறைப்படுத்தல் கொண்டு வந்ததுக்கப்புறம்
இப்போ கஷ்டம், உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன்லாம் கிடைக்காது. ஸோ அந்த முறை கட்டடத்தையே தப்பாக கட்டினாங்கன்னா இத்தனை நஷ்டம், அந்த அவரோட தொழிலும் நசிஞ்சு போயிடும், அவருடைய வாழ்க்கையும் நசிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து வேணும்ட்டே செய்கிறாங்களா இந்த மாதிரி அப்படின்னு தெரியாது. ஒன்று அறியாமை இருந்திருக்கலாம், அதோட குறைத்த விலையில கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்களுக்கு வந்து குறைச்ச விலையில கட்டினாதான் வாங்குறா, எப்படி கம்மி பண்ணலாம், அதனால கம்மி பண்ணுவோம், இதை கட் பண்ணலாம் அதை கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு. ஆனால் அந்த உண்மையில வந்து நேஷனல் பில்டிங் கோடு இருக்கு, அதில் வந்து இப்படி தான் கட்டணும், இதுக்கு வந்து இவ்வளோ லோடு வருது, இந்த டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட் எல்லாமே ஃபேக்டர் பண்ணணும், ஃபவுண்டேஷன் டிசைன் ப்ராப்பராக பண்ணணும்னு இருக்கிற பொழுது சிலதெல்லாம் ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாலேஜ் இல்லை முதல்ல. இதனால இந்த மாதிரி பெரிய விளைவுகள் அலட்சியம்னு சொல்றதா அல்லது கவனக்குறைவுன்னு சொல்றதான்றது வேற. நீங்க வந்து அலட்சியம் அல்லது கவனக்குறைவுன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் வேண்டுமென்றே வேறு நோக்கத்துக்கு ஆதாயத்துக்காக இப்படி செய்தார்கள் இன்னொருத்தவங்க சொல்லலாம். இல்ல, ஆதாயத்திற்கான ஒரு நோக்கம் இல்லாமல் இதை பண்ணிருக்க போறது இல்ல. ஆனா கவனக்குறைவும் அலட்சியமும் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா ஆதாயத்துக்காக விழா மாதிரி கட்டிட மாட்டாங்க, ஒரு குறைச்சு கட்டுவாங்க, ஏதாவது கட்டுவாங்க, ஏதாவது ஏரியால ஏமாத்தலாம், ஏதாவது செய்யலாம், வெறும் ஆதாயத்துக்காக மட்டும் பண்ணினா இது மாதிரி விழுந்து போற மாதிரி கட்டி ஆதாயம் தான் முதலுக்கே மோசமாயிடுது இல்லையா. மக்கள் வாழணும், அந்த இடத்துல நீண்ட அடுத்த தலைமுறைகளாக அந்த வீட்டுல வந்து குடியிருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு குடியிருக்கக்கூடிய ஒருவர் அந்த முதலீட்டாளர்கிட்ட அந்த கட்டுமான நிறுவனத்திட்ட எதிர்பார்க்கிறது தவறு இல்லைன்னு நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் ஒரு பூஜை போடுறோம்னா அதுல வேலை செய்யற தொழிலாளர்கள், அதுக்கு நாளைக்கு கொடுத்துன்னு வர போற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் அந்த பூஜையை போடுறோம். அந்த ஒரு எண்ணத்தோட தான் வந்து ஆரம்பிக்கணும், ஒரு நல்ல எண்ணத்தோட. ஆனால் இங்கே வந்து அவங்க வெப்சைட்லாம் போட்டிருக்காங்க, படித்து பார்த்தா நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபெய்த்துன்னு பேர் வச்சு இதில் வந்து மக்கள்லாம் நல்லா இருக்கணும்லாம் அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, அந்த பிரைம் சிருஷ்டி நிறுவனத்தினுடைய வெப்சைட்டில். அது வந்து கண்டிப்பாக, ஆனால் அதில் வந்து நிறைய குறைகள் இருக்குது. இந்த குறைந்த விலையில கட்டுறது, மலிவான விலையில் கட்டுறது அப்படின்றதுக்கு இன்னொரு சொல்லாடல் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங், ஒரு மனிதனால வாங்கும் சக்திக்கேற்ற வீடுகளை தருவதென்று. வாங்கும் சக்தி குறைவாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டுமான நிறுவனத்துக்கு இருக்கிறதுனால அவங்க குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த வாதம் வந்து சரிதான், ஆனால் அதை மட்டும் நம்ம பார்க்கறது வந்து பொருத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது இது வந்து இது வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. இது வந்து நமக்கு எதை சுட்டுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ இவங்க டெக்னிக்கல் நண்பர்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் டெபிசிட் இருக்கலாம், அதில் டெபிசிட் இருக்கலாம், அதில் டெபிசிட் இருக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ் நபருங்கிற முறையில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துட்டுருக்கோம். என்ன வேகமாக வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளே வச்சு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு தான் வந்து மிக அதிகமான அளவில் வந்து அர்பனைஸ் ஆகிருக்கிற ஒரு பெரிய மாநிலங்களில். சிறிய மாநிலங்களை விட்டுருவோம், பெரிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 15 மாநிலங்களில் வந்து நம்ம தான் மிக அதிகமான அளவில் அர்பனைஸ் ஆகிருக்கிறோம். இந்த அர்பனைஸ் ஆகும்போது, இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, டெவலப்மெண்ட் வந்து சும்மா நடந்துடாது, அதில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா அமைப்புகள் மாறிக்கிட்டே இருக்குது. கிராமத்துலேருந்து இத்தனை லட்சம் பேர் கிளம்பி இங்கே வந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, இது இந்தியாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, ஆசியாவில் மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து யூஎனுடைய ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் வராங்க நகரத்தை நோக்கி, ஆசிய நகரங்களில். அப்போ ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பேர் வராங்கன்னாக்கா குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் 25,000 வீடுகள் ரெடி ஆகணும். அந்த மாதிரி வீடுகள் தயாராகிறதில்ல. நம்ம அந்த மாதிரி தயாராகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து அர்பன் ஸ்லம்ஸ் வந்து உருவாகுது. இப்போ வந்து இந்த டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது அஃபோர்டபுள் ஹவுசிங் மட்டும் இல்லை, அஃபோர்டபுள் ஹவுசிங் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ ஒரு 30 வருஷம் வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்பன் பிளானிங் அப்படின்னு பண்ணி நகரங்கள் உருவாகணும், புதிய 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 மக்கள் வாழிடங்கள் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் சாலைகள் எப்படி இருக்கணும், அது எத்தனை அடி அகலம் இருக்கணும், அதுக்கப்புறம் வீடுகளினுடைய பிளாட்லாம் என்னென்ன சைஸில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அடுக்குமாடி வீடுகள் கட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ வந்து இடைவெளிகள் இருக்கணும், அப்புறம் ஏதோ கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து நகரப்புறங்களுக்கு வந்து மக்கள் குடியேறும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மோசமாயிடக்கூடாது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கறத விட்டுட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை என்ஷூர் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா ஸ்டேட் தான் பண்ணணும். அவங்க தான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வெறும் மார்க்கெட் மட்டும் பண்ண முடியாது. மார்க்கெட் சொன்னால் இப்போ சார் சொன்ன மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னும் யார் குறைச்சி கொடுப்பா, இன்னும் யார் குறைச்சி கொடுப்பா. இப்போ எப்படி வந்து ஒரு கிரவுண்ட் என்னன்னாக்கா, ஒரு கிரவுண்ட் 2500 1200, 1200 600, 600 400 வந்துடுச்சு. இப்போ அதில் வீடு கட்டினா அந்த வீடு எப்படி இருக்கும், அதில் குடியிருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? அப்போ
இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எந்த ரெகுலேஷன்ஸையும் வந்து செயல்படுத்தாமல் நம்ம வந்து மார்க்கெட்டை ஃபுல்லாக வேலை செய்ய விட்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல அவலங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நமக்கு இது ரொம்ப ஸ்டார்க்காக தெரியுது. கட்டடம் வந்து அப்பளம் போல் நொறுங்கி கீழே வந்துட்டதுனால நமக்கு தெரியுது. இப்போ வந்து சென்னை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்குது. எத்தனை இடங்கள்ல வந்து இன்னும் குடிக்கிற தண்ணி கிடையாது, எத்தனை இடத்துல ட்ரைனேஜ் கிடையாது, எத்தனை இடத்துல ரோடு 20 அடி அகலத்தில் இருக்கு, 18 அடி அகலத்தில் இருக்கு, ஒருத்தன் வீட்டு மேல 100 வீடு கட்டுறது எவ்வளவு இருக்கு, எத்தனை லட்சம் வயலேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தோடய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் வந்து டெவலப்மெண்டல் இஷ்யூஸ். நம்ம இதை அட்ரஸ் பண்ணும்போது ஹவுசிங் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா பாலிசியில் நம்ம எங்க தப்பு பண்ணிருக்கோம், அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ல எங்க தப்பு பண்ணிருக்கோம், அதெல்லாம் சரி பண்ணோம்னா தான் நம்ம வந்து இந்த இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ண முடியும். இது எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அஃபோர்டபுள் ஹவுசிங் நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். முன்னாடி வந்து இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோ அல்லது வந்து யார் வந்து சிட்டியினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணணுமோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவுசிங் இடத்தையே அலோகேட் பண்ணாங்க. எப்படி அலோகேட் பண்ணாங்கன்னா 30% ஆஃப் ஹவுசஸ் யாருக்கு போகணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு போகணும், 20% யாருக்கு போகணும், எம்ஐஜிக்கு போகணும், அதுக்கு இருக்க ஹெச்ஐஜிக்கு போகணும், மீதி எவ்வளோ பேர் போகணும். இப்போ அதெல்லாம் பேச்சே கிடையாது. இப்போ அவங்க வந்து இந்த டெவலப் பண்ற பிளானே ஷெல் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. யாரும் டெவலப் பண்றதே இல்லை, எல்லாத்தையும் மார்க்கெட் விட்டாச்சு. மார்க்கெட்ல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு என்னென்ன பணம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் பேசுறதுக்கு ஆரம்பிக்க முடியும் சொன்னா, திண்டிவனத்தில் பக்கத்தில் பிளாட் போடுறான், அதுக்கு பக்கத்தில் ஆகுதுன்னா 2 லட்ச ரூபா இருக்கிறவங்க எங்க போய் இடம் வாங்க முடியும்னா அங்கே தான் வாங்க முடியும். அப்போ ஃபுல்லா மார்க்கெட்டுக்கு விட்டோம்னா இதுதான் இதில் வரக்கூடிய சிக்கல்கள். இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் பற்றி ஒரு மாற்று கருத்து, அதாவது குறைந்த விலைக்கு விற்கணுங்கிறதுக்காகவே தரத்தை தாழ்த்தணுங்கிறது கண்டிப்பா ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்குமெண்டே கிடையாது. தரம் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும் இல்லையா, அதுல ஆகக்கூடாது. அதாவது அஃபோர்டபிலிட்டிங்கிற போது அளவை குறைக்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து கட்டுமான செலவை குறைக்கலாம், தரத்தை குறைக்க முடியாது. அதாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, தரம்ங்கிறது வந்து அதனுடைய 2 விதம். ஒன்று வந்து நீங்க அதுக்கு இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோரிங் போடுறீங்களா இல்லை வெறும் செராமிக் டைல் போடுறீங்களான்னா விலை குறையும். அந்த மாதிரி விஷயங்கள்ல அஃபோர்டபுள் ஹவுசிங்ல வந்து ஒரு கடப்பா ஸ்லாப் கிச்சன் போதுமா இல்லை வந்து கிரானைட்ல போடணுமா அப்படிங்கிற போது விலை குறையும். ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வேணுமா, 350 ஸ்கொயர் ஃபீட்லயே ஒரு சின்ன ஒரு அறை, ஒரு அதுலயே வந்து ஒரு சமையல், ஒரு அப்படி கொடுத்தால் 350 தரமாக கட்டினாங்களா, தரமாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கான்றது ஒரு கேள்வி. தரமாகத்தான் கட்ட வேண்டும்ங்கிறேன் நான். அதை வந்து குறை வைக்க கூடாது. மற்ற விவாதங்களை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி சார் சொன்னதுல ஒரு மிகப்பெரிய உண்மை ஒன்று இருக்கிறது. நம்மளுடைய அரசாங்கம் மிகப்பெரிய நகரங்களை உருவாக்கிய அரசாங்கம், அண்ணா நகர் போன்ற ஒரு பெரிய சிட்டியை உருவாக்கிய அரசாங்கம் எங்கே சென்றது? ஏன் எல்லாமே ஒரு பிரைவேட் டெவலப்பர் கையில் விடப்பட்டிருக்கிறது? எல்லாமே வெறும் பிரைவேட் டெவலப்பர்ஸ் தான் செய்யணுமா? அரசாங்கம் ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது? இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு இன்க்ளூசிவ் லைக் எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜி எல்லா வருவாய் பிரிவினருக்குமான வாங்கும் சக்தி உள்ள வீடுகளை அரசாங்கமே உருவாக்கி தந்தால் தான் முடியும் சொல்றீங்க. ஆனா இப்ப வீட்டு வசதி வாரியமே 1 கோடி ரூபாய்க்கும் 1.5 கோடி ரூபாய்க்கும் வீட்டு மனைகள் இருக்கக்கூடிய நிலைமை தான் பார்க்கிறோம். அரசாங்கம் வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்து விட்டு தனியார் நிறுவனங்கள் அவர்களே கட்டி தேவைப்பட்டவர்களை விட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பொறுப்பை முழுக்க தனியாரிடம் சுமத்தினதுதான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம்ன்ற ஒரு வாதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அதாவது அரசாங்கம் செஞ்சா திறமை இருக்கும், தனியார் செஞ்சா திறமை இருக்காதுன்னு நினைக்கிற வாதமே தவறு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அரசாங்கத்தால செய்ய முடியாது, அது அவ்வளவு தேவை கூடியிருக்கு. அதனால தனியார் துறைகள் செய்ய வேண்டுங்கிற ஒரு தவறும் இல்லை. அரசாங்கமும் செய்யலாம், தனியாரும் செய்யலாம். பெருமளவு தனியார் பங்கு எடுக்கணும் சந்தேகமே. அவங்கள்ட்ட தான் பணம் இருக்கு, அவங்கள்ட்ட தான் திறமை இருக்கு, அதுல ஒன்றும் தவறே கிடையாது. அதாவது 2 ஆர்குமெண்ட்ல ஒன்று வந்து தரம் குறையறதுக்கு இது அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்கணும், அதுக்காக தரம் குறைக்கணுங்கிறத எந்த பொறியாளரும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதாவது அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்கணும்னா சில கன்ஸ்ட்ரக்ஷன், சில ஒரு அமைப்புகளை பண்ணணும், சில ஃப்ளோரிங்கை குறைக்கலாம், சில கப்போர்டை குறைக்கலாம், அதுக்காக கம்பியோட லெங்த்தை குறைக்கிறது, சிமெண்ட் கான்கிரீட் குறைக்கிறது பொறுப்பு இல்லாத செயல். அது யாரும் பில்டர் செஞ்சாங்கன்னா உடனே அவங்கள ஜெயில போடணும். மக்களிடம் இருக்கக்கூடிய இயலாமையை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பண போதாமை இருக்குல்ல, அவங்களுடைய வறுமை அல்லது அவங்களால அதிகமான பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைமையை இந்த நிறுவனங்கள் ஒரு ஆசை வார்த்தை காட்டி செய்யக்கூடியது. அது ஒரு அவருடைய ஆசையை வந்து இவங்க அறுவடை செய்கிறார்கள். இதுல என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் யார் வேணா பில்டிங் கட்டலாம் நிலைமை ஆயிடுச்சு. கண்ட்ரோலே இல்ல. இப்போ ஒரு பாய்லர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியில, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில பாய்லர் இருந்தா அந்த பாய்லரை டிசைன் பண்றதுக்கு கொதிக்கலாம். பாய்லர் டிசைன் பண்ண அரசாங்கம் அப்ரூவல் வேணும். பாய்லர் போட்டோம்னா கமிஷன் பண்ண அரசாங்கம் 1 வருஷத்துக்கு ஒரு பார்ப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்ப்பாங்க, வருஷம் அப்ரூவல் வேணும். சிவில் இன்ஜினியரிங் பில்டிங்க்கு ஒரு விதமான அப்ரூவல் கிடையாது, ஒரு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இப்போ இதுல என்ன ஆயிருக்கும், இதுல பொதுவா நான் நிறைய பொறியாளர்கிட்ட பேசியிருக்கேன், இப்ப என்னோட கருத்து மாறி பண்ணலான்ட்டு. பொதுவா என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல வந்து சார் அங்க நேற்று கூட சொன்னாரு, அங்கெல்லாம் ஒரு வயலு குளம் சார்,
அதாவது சாயிலே ஆர்கானிக் சாயில் ஒன்று உண்டு. ஆர்கானிக் சாயில்னா கம்ப்ரஸபிலிட்டி ரொம்ப கூட இருக்கும், அமுகி போகும். அந்த மாதிரி சாயில் எல்லாம் வீடு கட்டவே விட மாட்டாங்க. அந்த சாயில் டெஸ்ட் பண்ணினாங்க, அவங்க பண்ணிருக்காங்களா, அவங்க பண்ணினா அரசாங்கம் பார்த்தாங்களா, எந்த மாதிரி இடத்துல அரசாங்கம் கட்டணும், எந்த மாதிரி கட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் ஏதாவது வச்சிருக்காங்களா, ஒண்ணுமே பண்ணல சார். ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேணா கட்டலாம். என்ன விளைநிலம் இருக்கும், அந்த விளைநிலத்துல ஒரு வருஷம் தரிசா கிடந்ததுன்னா அது நாளைக்கு இண்டஸ்ட்ரியல் இல்ல, அப்படி கிடையாது. இப்ப ஒரு பாய்லருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா மொத்தம் இந்தியால எவ்வளவு பாய்லர் இருக்கு, அப்ப வந்து ஒரு அதுக்காக அரசாங்கத்துல சில பேரை நியமிச்சு போய் பார்த்துடலாம். ஆனா வீடுகள்ங்கிறது எவ்வளவு இருக்கு, இத்தனை பேரையும் வந்து அரசாங்கத்துல ஆட்களை நியமித்து அதை போய் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த சமுதாயம் வந்து அதுக்காக ஒரு விலை கொடுக்கணும். அவ்வளவு இன்ஜினியர் வந்து அரசாங்கமே பண்ணணும்னா இதுக்கு நேஷனல் பில்டிங் கோட் அப்படின்னு இது கோட் வச்சிருக்காங்க, ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு படிக்கிறவங்க எல்லாம் அந்த கோடை பத்தி பிராக்டிஸ் பண்ணணும். ஆர்கிடெக்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்க கவுன்சில் இருக்கு, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோட் ஆஃப் கண்டக்ட் வச்சிருக்கான், இது படி தான் அவங்க நடக்கணும் இருக்கு. இன்ஜினியர்ஸ் வந்து இந்த நேஷனல் பில்டிங் நம்ம படிக்கிறோம், ஒரு டாக்டருக்கு படிக்கிறோம், டாக்டருக்கு படிச்சுட்டு நம்ம முறையா அந்த தொழிலை சரியா செய்யணும். அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் வந்து அந்த தொழிலை சரியா செய்யணும். இது வந்து இது மாதிரி இல்லை, எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் தான் வந்து பார்க்கணும். இன்ஜினியர் சரியா செய்யறாரான்னு அரசாங்கம் தான் வந்து பார்க்கணும். டாக்டர் வந்து சரியா தான் ஊசி போடுறாருன்னு அரசாங்கம் தான் வந்து பார்க்கணும். அரசாங்கம் வந்து சாலைகள் அமைத்து, போக்குவரத்து வசதிகள் அமைத்து, வாட்டர் சப்ளையும் ட்ரைனேஜும் கொடுத்தாங்க. சுகாதார அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடம் கொடுத்தாங்களா? போறோம். ஒரு டாக்டர் போலி டாக்டர்னா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆமா. ஆனா இங்க ஒரு போலி என்ஜினியர்னோ அல்லது போலி கட்டுமான நிறுவனம்னோ அரசாங்கம் கண்டுபிடிக்க முடியுமா, அல்ல கண்டுபிடிச்சா நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதுக்கான மெக்கானிசம் இருக்கா? போலி டாக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாமோ அதே மாதிரி போலி இன்ஜினியரா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சர்டிபிகேட் காட்டணும், அவங்களுக்கு எங்க படிச்சிருக்காங்க என்னங்கறத காட்டணும், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நிறைய இது போன்ற விபத்துகள் நடந்திருக்கின்றது. நம்மளுடைய கண்ட்ரியிலே இது நடந்திருக்கிறது. பெங்களூரில் 25 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. யார் பொறுப்பேற்றார்கள்? ஆர்கிடெக்ட் பொறுப்பேற்றார்களா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பொறுப்பேற்றாரா, அல்லது பில்டர் பொறுப்பேற்றாரா, சிவில் இன்ஜினியர் பொறுப்பேற்றாரா, யார்? எனக்கு தெரியவில்லை. இது போன்று எங்காவது யாராவது பொறுப்பேற்று அவர்களை இந்த அளவுக்கு பனிஷ் பண்ணியிருக்காங்க என்று ஏதாவது ஒரு பிரசிடென்ஸ் இருக்கிறதா? இல்லை. ஏன் அரசாங்கம் இந்த மெத்தனம்? ஒரு இதுதான் முதல் கிடையாது. இதை விட அதிகமாகவோ இதை விட மோசமாகவோ ஹாஸ்பிட்டலே எரிந்து போகிற அளவுக்கு ஃபயர் சேஃப்டி இல்லாமல் கட்டுகிறார்கள். அது எரிந்த பின்பும் அதற்கு ஒரு பொறுப்பேற்று ஒருவரை தண்டிப்பது நம் அரசாங்கம் ஏன் மெத்தனம் காட்டுகிறது? எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேர் பேசுறதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சாதாரணமா வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸ் எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ அது நடக்குதா என்னன்னு தெரியாது. ஆரம்பத்தில் மெடிக்கல் சயின்ஸ் இவால்வ் ஆகி வரும்போது ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, அந்த இறப்பு ஏன் நடந்தது? இப்போ மெடிக்கல் காலேஜஸ்ல அதுக்கான எவாலுவேஷன் இருக்கிறது. ஒரு நோயாளி இறந்தால் அதற்கு என்ன காரணம் அது முழுதாக வந்து ஆய்வு செய்யப்பட்டு அது வந்து ஏன் அந்த கோளாறு எங்க இருந்து வந்தது இன்னும் வந்து பார்க்க போனீங்கன்னாக்கா ப்ராசஸே இன்னும் செக் பண்றாங்க. எப்படி செக் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா, இங்க நடக்குதா என்னன்னு தெரியல, வெளியில் நடக்குது, வெளிநாடுகள்ல எந்த பாயிண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அது யார் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கறத ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்றாங்க. டாக்குமெண்ட் பண்ணாதான் நீங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம என்ன எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அப்பப்ப மறந்துட்டு திரும்ப செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு இது மாதிரி விபத்துகள் வந்து இன்னும் தொடரலாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹவுசிங்கை பத்தி நம்ம பேசும்போது சென்னையில வந்து ஒரு 100 விஷயம் முக்கியமா நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது எப்படி இவங்க 2 பேர் தொடர்புபடுத்துவாங்க, அவங்க 3 பேர் எப்படி தொடர்புபடுத்துவாங்கன்னு தெரியாது. காஸ்ட் அன்அஃபோர்டபுளா போறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து காஸ்ட் ஆஃப் லேண்ட். மத்த எந்த மெட்ரோஸ்லயும் இந்த அளவுக்கு, பாம்பே ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த மாதிரி, ஆனா இங்க வந்து இருக்கிற காஸ்ட் இருக்க, இங்க வாங்குற வீடை வந்து நீங்க ஹைதராபாத்ல 2 வீடு வாங்கலான்றாங்க, இங்க வாங்குற வீட பெங்களூர்ல 1.5 வீடு வாங்கலான்றான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இன்னும் நெருக்கத்தில் ஆளாக்குது. யாருக்கு? பில்டருக்கும் சரி, கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்களுக்கும் சரி. நிலத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல நிறைய வயலேஷன். அதனால எங்க வந்து 5 அடி நீட்டி அதுல ஒரு பால்கனியை கட்டலாமான்னு யோசிக்கிறான். இதுல அரசாங்கம் வந்து எந்த அளவுல பொறுப்பெடுக்கிறோங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வி. உலகத்துல அமெரிக்காவும் சரி, சிங்கப்பூர், வளர்ந்த நாடுகளையும் ஒரு நாட்டிலையும் இது மாதிரி பில்டிங் கொலாப்ஸ் ஆனா அரசாங்கம் பொறுப்பேற்கிறது கிடையாது. அரசாங்கத்தோட கடமை வந்து ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கணும், ப்ரொசீஜர் கொடுக்கணும், டெஸ்டிங் கொடுக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அது வந்து செய்தாங்களா செஞ்சுட்டாங்களான்னு அரசாங்கம் இந்த பில்டிங் எல்லாம் ஓரளவுக்கு மேல பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப வந்து யாரை வயலேட் பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் என்ன இந்த மாதிரி பில்டிங் ஆகி வயலேட் சிங்கப்பூர்ல பாருன்னா அடுத்த வாரம் அவர் ஜெயில இருப்பார். நமக்கும் அவங்களுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, இங்க 10 வருஷம் ஆனாலும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க.
ரெண்டாவது வந்து முதலமைச்சர் சொன்னாங்க வந்த உடனே பில்டர்ஸோட தவறு அரசாங்கம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கத்தோட தவறு இல்லை, கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது இத மாதிரி வந்து ஒரு ஆராய்ச்சி ஆய்ந்து ஒரு செய்து ஒரு டெஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னன்னு கன்க்ளூஷன் வந்த அப்புறம் ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்க கூடும். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர